ஹாய். ஆமாம், சூப்பர் குட்ண்ணா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். கவனிங்க, சில காரியங்களை உங்களோட கூட அப்படி ஷேர் பண்ணலான்னு. கவனிங்க, என்னன்னா பாருங்களேன், ஒரு காரியத்தில் நீங்கள் உறுதியாக நில்லுங்க, ஸ்ட்ராங்காக நில்லுங்க. எது வந்தாலும் பரவாயில்ல, ஸ்ட்ராங்காக நில்லுங்க. ஏன் அப்படின்னா பாருங்கள், வேத வசனத்தில் அழகாக இருக்குது. ரூத்து என்கிற ஒரு பெண் இருக்கிறா. பைபிளில் ஒரு கேரக்டர் இருக்குது, ரூத் என்கிற ஒரு பெண். அவள் பாருங்க, ஒரு காரியத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கிறா, உறுதியாக நிற்கிறா. அவங்க மாமி கிட்ட சொல்கிறா, பாருங்களேன், நீங்கள் எங்கே போகிறீங்களோ நான் அங்கே வருவேன். ஆமாம், நீங்கள் எங்கே மறிக்கிறீங்களோ நானும் அங்கே மறிப்பேன் அப்படின்னு. நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு விஷயத்தில் உறுதியாக நின்னீங்க வச்சிங்களேன், கடவுள்கிட்ட கூட அப்படி தான். நீங்கள் உறுதியாக நில்லுங்க, நீங்கள் சக்ஸஸை பார்க்கலாம், செழிப்பை பார்க்கலாம், சந்தோஷத்தை பார்க்கலாம். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாம் உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் ஒரு விஷயத்தில் உறுதியாக நில்லுங்க. நான் இப்படி தான் நிற்பேன்ப்பா, நான் தேவனோட நிற்பேன்ப்பா, தேவன் எனக்காக செய்வார்ப்பா, கடவுள் எனக்கு செய்வார்ப்பான்னு நின்று பாருங்க. இந்த மனுஷன் பேசுறதெல்லாம் இந்த காலை வாங்கி இந்த காலை விடுங்க. நிறைய பேர் விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. விமர்சனத்துக்கெல்லாம் பதில் கொடுக்காதீங்க. நீங்கள் ஒரு காரியத்தை முடிவு பண்ணிட்டீங்கன்னா உறுதியாக நில்லுங்க. தேவன் சூப்பராக வாய்க்க பண்ணுவார். ஓகே, நீங்கள் நல்லா இருப்பீங்க. காட் பிளஸ் யூ.